தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் எனக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி ரைட் டு எஜுகேஷன், அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஸோ எதற்கு நம்ம இதை பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தன் குழந்தைகள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கட்டும், ஒரு 1ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தா தான் அவங்க கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டெவலப் ஆவாங்க. ஸோ அப்படி ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நம்ம தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கணும்னா அதிகமான தொகை தேவைப்படும். அட்மிஷன் ஃபீஸு நிறைய ஃபீஸ்ன்னு சொல்லி அதிக தொகைக்கு தேவைப்படும். அதனால் நிறைய பேர் என்னென்னா தனியார் பள்ளிகளில் சேர்க்க கொஞ்சம் தயங்குவாங்க. ஸோ அவர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ளலாம். அரசு 25% இட ஒதுக்கீடு தரப்பட்டுள்ளது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கலாம். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஆர்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டினா ரைட் டு எஜுகேஷன், அதாவது குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம். கல்வி உரிமை சட்டம் 2009 12/1 சட்டப்பிரிவின் கீழ் செயல்படக்கூடிய சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் தான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இது எப்படி சேர்க்கலாம், இதற்கு என்னைக்கு கடைசி தேதி, இதற்கு தகுதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த ஆர்டி ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைன் மெத்தட் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு கையில் மொபைலில் தான் நீங்கள் மொபைல்லே அப்லோட் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா லேப்டாப்பில் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் தான் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க இசேவை மையங்களில் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தனியார் பள்ளிகளில், அதாவது இந்த ஆர்டி ஸ்கீம் எங்கெல்லாம் வருதோ அந்த ஸ்கூலில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். இல்லை என்றால் முதன்மை கல்வி அலுவலகம், அங்கே போய் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை என்றால் மாவட்ட கல்வி அலுவலகம் இருக்கும், ஸோ நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். இல்லை என்றால் வட்டார கல்வி அலுவலகம் இருக்கும், அங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களால் பண்ண முடியலன்னா வட்டார வள மையங்கள் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் மெத்தடில் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 22/4/2024 முதல் 20/5/2024. ஸோ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 20ஆம் தேதியோட முடியுது. ஸோ அதற்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ அதற்கான தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க, எல்கேஜி அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், சரிங்களா? ஸோ எல்கேஜிக்கு 1/8/2020 முதல் 31/7/2021 தான் இருக்கணும். ஸோ இதற்குள்ளே பிறந்தவர்கள் மட்டும்தான் அந்த எல்கேஜிக்கு எலிஜிபிள். ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 1/8/2018 முதல் 31/7/2019 பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ளே பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு தான் இது தகுதியானவர்கள், சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணால் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய புகைப்படம், அதாவது நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஒரு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து பிறப்பு சான்றிதழ், அடுத்து ஜாதி சான்றிதழ், அடுத்து இருப்பிட சான்றிதழ், அடுத்து உங்களுடைய குடும்ப அட்டை, அடுத்து உங்கள் வருமான சான்றிதழ். ஸோ இது எல்லாமே இருக்கணும். மெயினாக உங்கள் வருமான சான்றிதழ் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருந்தால் போதும். நீங்கள் இதுதான் மெயினான டாக்குமெண்ட். ஸோ உங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் இல்லாமல் பிரச்சனை இல்லை, உங்களுடைய குடும்ப அட்டை வச்சாலே போதும். மெயினான டாக்குமெண்ட் பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், குழந்தையுடைய ஃபோட்டோ, இதுதான் மெயினான டாக்குமெண்ட், சரிங்களா? ஸோ இது நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் எப்படி பண்ணலான்ட்டு நம்ம வீடியோ பார்ப்போம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட பிரிண்ட் வரும். ஸோ அந்த பிரிண்ட்டை நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இது ஏன்னா ஒரு ஸ்கூலில் 1க்கு மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கணும்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க, இல்லைனா பள்ளிகளில் யார் தகுதியான நம்பரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும், அதை பிரிண்ட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாங்கிறத நம்ம வீடியோவை டீட்டெயிலாக பார்ப்போம். கூகுள் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன் ஸ்கூல் ஆர்டின்னு டைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதான் வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இதான் மெயின் பேஜ். ஸோ இந்த பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கிளிக் பண்ணாலே மெயின் பேஜ் இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதான் ஒஃபிஷியல் பேஜ். இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அட்மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை அப்படின்ட்டு பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு முடியுதுன்னு. அதாவது 22 ஏப்ரல் 2024 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 20 மே 2024 இது முடியுது. இதில் ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சரிங்களா? ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா வியூ ஸ்கூல் லிஸ்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ ஸ்கூல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூல் தான்.
உதாரணத்துக்கு நான் இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் என்னெல்லாம் ஸ்கூல் இருக்கோ எல்லா ஸ்கூலும் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ உங்கள் ஸ்கூல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லா ஸ்கூலுமே உள்ளே வராது. சில குறிப்பிட்ட சில ஸ்கூல் தான் உள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கூல் தான் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் சேர்க்க விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு இருக்குதான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்கூல் லிஸ்ட்டை பார்த்தாச்சு. அடுத்து எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் குழந்தையுடைய பேர் எழுதிடுங்க. அடுத்து ஆனா பெண்ணா அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அவங்க கொடுத்துருக்குறாங்க டேட் ஆஃப் பர்த்து எத்தனாம் தேதி அப்படின்ட்டு. ஸோ அந்த தேதிக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க இதுக்கு ரெண்டுமே. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ரிலீஜன் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன மதமோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன கம்யூனிட்டியில் வாரீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. எல்கேஜி உங்கள் மெயில் ஐடி கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ சேவ் கொடுத்துருங்க. நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இதான் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் மொபைலுக்கு மெசேஜாகவே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிற காலத்தில் இந்த உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அடிச்சிருங்க. இதில் என்ட்ரி பண்ணி லாகின் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் இருக்கும். அதை அடுத்து நம்ம அதை முடிச்சாச்சு. அடுத்து பேரண்ட் டீட்டெயில். ஸோ ஃபாதர் நேம் கொடுத்துருங்க. தொழில் வந்து கவர்மெண்ட்டா, செல்ஃப் எம்ப்ளாயா, ப்ரைவேட் ஜாப், ஹோம் மேக்கர், அதர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஜாப்னா கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருங்க. செல்ஃப் எம்ப்ளாயி பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாங்கன்னா கொடுத்துருங்க. ப்ரைவேட் இல்லைன்னா கொடுத்துருங்க. கூலி வேலைன்னா அதர்ஸ்ன்னு கொடுத்துருங்க. ஆண்டு வருமானம் 72. ஸோ 1 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும். 1 லட்சத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி தான். சரிங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து கீழே எந்த வகையின் கீழ் நீங்கள், அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ஸ்பெஷல் கேட்டகரியான்ட்டு. எஸ்ன்னு கொடுத்தா தான் இது வரும். சரிங்களா? நோன்னு கொடுத்தீங்கன்னா கேட்டகரி வந்து ஒர்க் ஆகாது. எஸ்ன்னு கொடுத்துருங்க. கணக்கிட்டுருங்க. ஆமான்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து அட்ரஸ். ஸோ இந்த பேஜ் தான் வந்து மிக முக்கியம். என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸை நீங்கள் கொடுத்தா தான் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ உங்கள் ஏரியாவை கரெக்டாக கொடுத்துட்டு இதில் வந்து இந்த பின்கோட் நம்பருக்கு பார்த்தீங்களா, பின்கோட் நம்பர் வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ பின்கோட் நம்பர் வந்து தெளிவாக என்ட்ரி பண்ணுறீங்க. தெளிவாக என்ட்ரி பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கும் மேப்பு. ஸோ அந்த மேப்பில் தான் உங்கள் எல்கே ஏதோ அதை காமிக்கும். பார்த்தீங்களா? அட்ரஸ் கொடுத்தாச்சு, இந்த பின்கோடு கொடுத்தாச்சு. இந்த பின்கோடுக்கு எங்கே வந்து அந்த டாட் வருதுன்னு பாருங்கள். ஸோ பின்கோடுக்கு இங்கே தான் இருக்கும். இந்த ப்ளூ இதை வந்து நீங்கள் வந்து பஸ்ஸரை வந்து எங்கேனாலும் கொண்டு போகலாம். ஸோ உங்கள் ஏரியா பக்கத்தில் எங்கே இருக்குதோ அங்கே கொண்டு வைங்க. இப்போ நான் வந்து செங்கோட்டைன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் செங்கோட்டை வரையில் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த அட்ரஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து கீழே ஷோ ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அட்ரஸ்ன்னு கேட்கும். இந்த அட்ரஸை பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதில் என்னெல்லாம் கொடுக்கணும்னா குழந்தையுடைய ஃபோட்டோ கொடுக்கணும். அடுத்து பர்த் சர்டிஃபிகேட். அடுத்து பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ரேஷன் கார்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வைங்க. அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபு. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டு வச்சாலும் சரி, ஆதார் கார்டு வச்சாலும் சரி, இல்லை இருப்பிடச் சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ் ஏதாவது வைத்தாலும் சரி. சரிங்களா? அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட் வச்சுருங்க. அது 1 லட்சத்துக்குள்ளே இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஏரியா பக்கத்தில் என்னெல்லாம் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு காமிச்சிரும். ஸோ இந்த மாதிரி வரும். வரலை அப்படின்னா நீங்கள் அந்த லொக்கேஷன் வந்து கரெக்டான ஸ்பேஸில் வச்சிங்கன்னா காமிக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் வந்து ஏஜின்னு ஒரு ஸ்கூல் காட்டுது. ஸோ அந்த ஸ்கூல் வேணும் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஏராமா இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காலத்தில் வந்துடும். ஸோ இதில் என்னெல்லாம் வருதோ அதான். ரெண்டாவது இந்த அடுத்த ஸ்கூல் இருக்குது. இது இப்போ எனக்கு மொத்தமாக இதில் இருக்க எல்லாமே வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சைடு எல்லாமே வந்துடும். ஸோ இதில் எப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஏஜ் தான் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கடுத்து தான் திரிவேணின்னு வரும். அடுத்து ஜெயேந்திரான்னு வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்கூலாக தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வரும். இதில் எல்லா ஸ்கூல்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா? அப்ளை பண்ணிட்டு சேவுங்கிற பட்டனை கொடுத்துருங்க. குறைந்தது 5 ஸ்கூல் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இந்த பார்த்தீங்களா, இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து உங்களுடைய பேர், குழந்தையோட பேர் இருக்கும். அடுத்து ஃபோட்டோ இருக்கும். அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன ரிலீஜன், எல்லாமே டீட்டெயில் இதில் இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ண எல்லாமே இதில் வந்துடும். சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து இன்னும் சப்மிட் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னாலே இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லைன்னு இருக்கும். ஸோ கீழே என்னென்ன ஸ்கூல் கொடுத்துருக்கிறீங்களோ எல்லா ஸ்கூலுக்கும் லிஸ்ட் வந்துடும்.
அந்த ஸ்கூலுக்குள்ளே நம்பர் வந்துடும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் அந்தந்த ஸ்கூலுக்கு போகும். ஸோ அதை எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். என்னென்னா இப்போ இதில் 5 ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த 5 ஸ்கூலில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இப்போ முதல்ல வந்து ஏஜிங்கிற ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த ஏஜிங்கிற ஸ்கூலில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கும்போது உங்களை மாதிரியே ஒரு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து 10 சீட்டு தான். 10 சீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த 100 பேருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒன்று குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இரண்டாவது வந்து இதில் வந்து யார் தகுதியானவர்களோ அவர்களை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க எப்படின்னா, அவங்க நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். எந்த ரெஜிஸ்டர் நம்பர், இந்த ரோல் நம்பர் ஒட்டியிருக்காங்களோ இந்த நம்பர் தான் வந்து செலக்டட்னு கொடுத்துருவாங்க. பேரை எதுவுமே ஒட்ட மாட்டாங்க. இப்படி நம்பர் ஒட்டும்போது ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் நம்பர். ஓகே நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வருடமும் இப்படி தான் ஆர்டி போட வேண்டியிருக்கும். போன வருஷம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிளில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் 5 கிலோமீட்டருக்குள்ளே எந்தெந்த ஸ்கூல் இருக்குதோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வருடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் சர்க்கிள் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ போனதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இதுதான். ஸோ ஒவ்வொரு வருடமும் சில மாற்றங்களோடு வருது. ஓகே நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியார் ஸ்கூல்லையுமே வந்து நாம் வந்து கவர்மெண்ட் சட்ட விதியின்படி நம்ம குழந்தைங்களும் சேர்த்து கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன ஃபீஸ் கட்டுறோமோ அதே கேட்டகரியில் நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இது வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் மட்டும்தான். ஸோ அதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நேயர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.